சபீஷ் சித்தப்பா மட்டும் இல்லை, எனக்கு அவர் என்னோட குரு. நான் ஒரு இசையமைப்பாளராக இப்போ நிற்கிறேன்னா, ஸ்ரீகாந்த் தேவன் நிற்கிறேன்னா, எனக்கு முதல்ல விரலை பிடிச்சி கீபோர்டை வந்து அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் இல்லைன்னும் போது எனக்கு ஒரு சித்தப்பாவும் இழந்துட்டேன், என்னோட குருவே இழந்துன்னு தான் சொல்லுவேன் நான். அவருக்கு நான் ஒரு மகன் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப என்னை பத்திரமா பார்த்துப்பாரு. அவரும் பெரிய கீபோர்ட் பிளேயர் ஆக்சுவலாக. ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் அந்த கீபோர்டில் அவர் விரல்கள் பார்த்து தான் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக நான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஆக்சுவலாக அவர் இல்லைன்னும் போது என்னால் நம்பவே முடியல. அதாவது ஒரு 3 நாள் முன்னாடி கூட நாங்களாம் பேசிட்டு ஒரு ரிகர்சலில் ஒன்றா இருந்தோம். அப்போ கூட எப்படிப்பா இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்கப்பான்னு சொன்னேன். நல்லா பேசியிருந்தார். இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து அவரை அப்பாவை பார்க்கவே முடியல. ரொம்ப உடஞ்சிட்டார் அப்பா. அவரோட தம்பி இல்லைன்னொன்னே. அப்பா மட்டும் இல்லை, அவங்களோட பிரதர்ஸே சம்பத் சித்தப்பாவாக இருக்கட்டும், முரளி சித்தப்பாவாக இருக்கட்டும், சிவா சித்தப்பாவாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு அத்தை இருக்காங்க செல்வியத்தை, எல்லாருமே அவங்க தாண்டி ஃபேமிலியை நாங்கள் உடஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் மீடியாவுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். சென்னையில் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நண்பர்கள் இருக்காங்க, வந்து நேரில் பார்க்குறாங்க. பட் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, சில பேர் வெளி ஊரில் இருக்காங்க. அவங்களால வர முடியலன்னும் போது இந்த மீடியா மூலிமா அவங்க பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இந்த மீடியாவுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் வந்து அவர் பாடின பாடலில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக குண்டத்தில் கோயில் கட்டி, ஆண்டாள், காத்தடிக்குது, உதயம் தேட்டரில். அதனால் ஏகப்பட்ட, நான் இப்போது பதத்தை தான் ரொம்ப பேச முடியல என்னால். அது அந்த சாங்க்கெலாம் மிகப்பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக அந்த அப்போட கான்செப்டில் அவர் வந்து பாடும்போது ஒரு சிங்கமாக வந்து பாடுவார். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் அவர் பாடும்போது ஆடுவாங்க பாருங்கள். அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் எங்கே நாங்கள் பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இசையமைப்பாளராக வந்து அவ்வளோ படங்கள், ஒரு 30-40 படம் கிட்ட பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மான்னு ஒரு சாங், அந்த சாங்கெலாம் கேட்கும் போதே கண் கலங்கும். இப்போ அவர் இல்லைன்னும் போது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வார்த்தைகள் இல்லை. அவரோட இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றி. இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரொம்ப நான் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. டியூட் படத்தில் வந்து சரத்குமார் சார் என்ட்ரிக்கு வந்து மயிலாப்பூர் மயிலே மயிலே அந்த பாட்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷம் கிட்ட வருது. அவரை பாடின பாட்டு தான் அது. ஆக்சுவலாக என்னோட மியூசிக்கில் படத்தில் வந்த பாடல் அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ நீங்கள் பாடின பாட்டு இப்போ இன்னும் மறுபடியும் ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு